ஹலோ இங்கிலீஷ் எக்ஸ்பிரன்ஸ், குட் டே. இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது சப்ஜெக்ட் ஆகுது, வெர்பு ஆகுது, ஆப்ஜெக்ட் ஆகுது, மாற்றி யோசி இங்கிலீஷ் ஈஸி அப்படிங்கிற நம்முடைய சீரீஸுடைய செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இது ஏன் அவசியம் அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்கிலீஷ் வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் இருக்குன்னு. அதாவது எஸ்விசி, எஸ்விஓ, எஸ்விஏ, எஸ்விஐஓடிஓ, எஸ்விஓசி, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ அதில் ஒரு சில வகையான வாக்கியங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற சில வாக்கியங்கள், அதாவது இந்த எஸ்விஐஓடிஓ, எஸ்விஓசி, இந்த மாதிரி சில வாக்கிய வகைகளுக்கு அது பொருந்தாது. அதனால இந்த பார்ட் 2 அவசியம் தேவை. நாம இப்போ அதை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நம்முடைய லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. லிங்க் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, தமிழே தான் ஆங்கிலம் அப்படின்னு இதோட சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ, பார்ட் 1 வீடியோ, அதோட லிங்கையும் இங்கே கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போலாமா? இப்ப இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஹி ரெயின் ஃபாஸ்ட் ஆன் த ரோட் லாஸ்ட் மண்டே. நாம இதோட மீனிங்கை பார்க்கணும்னு சொன்னா, முதல்ல நம்ம இந்த ஹி அப்படிங்கிற சப்ஜெக்டோட மீனிங்கை நம்ம கீழே எழுதிக்குவோம். அந்த ஹீங்கிறத கீழேயே. அப்புறம் இந்த வாக்கியத்தை ரைட் டு லெஃப்டா இதில் போட்டுக்கிற நம்பர் படி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இதனுடைய தமிழ் மீனிங் அக்யூரேட்டாக கிடைச்சிடும். நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழேயும் அதனுடைய மீனிங்கை கீழே எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கூட ஒட்ட வைக்க வேண்டியதை ஒட்ட வைக்கிறோம். இது இந்த செகண்ட் மெத்தட் படி. எங்க சொல்லுங்க? ஹி, அவன். இப்போ நம்ம கடைசிக்கு போயிடுவோம். லாஸ்ட் மண்டே, போன திங்கள். த ரோடு, ரோடு. இங்கே கவனிக்கணும், இந்த தி அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கு ஏன் எந்த மீனிங்கும் இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்க, நல்லா புரியும். இப்போ ஆன், மீது. நாம் இங்கே ரோடு ப்ளஸ் மீது அப்படிங்கிறத சேர்த்து சொல்லும்போது தமிழுக்கு தகுந்த மாதிரி ரோட்டின் மீது அப்படின்னு அதை நம்ம சொல்லிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம இந்த இட், டி அப்படிங்கிற எழுத்துக்கள், இந்த மாதிரி எழுத்துக்கள் 1-2 எழுத்துக்களை நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி ஒட்ட வச்சு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம நம்பர் 4க்கு வந்துடுவோம். ஃபாஸ்ட், வேகமாக. இப்போ நம்பர் 5 ரேன், ஓடு. இங்கே கவனிக்கணும். நம்ம இப்போ என்னுடைய கம்ப்ளீட் ஆகலை மீனிங். இப்படி கம்ப்ளீட் ஆகலைங்கன்னா அந்த ஓடுங்கிறத அப்படியே சொல்லிட்டு பக்கத்தில் டேஷ் போட்டுங்க. அப்புறம் இந்த தமிழ் சென்டென்ஸை லெஃப்ட் டு ரைட் அப்படியே படிங்க. படிக்கும்போது அவங்க மைண்டில் ஒன்று தோணும். அந்த ஓடுங்கிற இடத்துல காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும். அது என்ன தோணுதோ அந்த 1-2 எழுத்துக்களை தாராளமாக நீங்கள் ஒட்ட வச்சுங்க. இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னுடைய தமிழ் மீனிங்கை படித்தோம்னா, அவன் போன திங்கள் ரோட்டின் மீது வேகமாக ஓடு அப்படின்னு வந்திருக்கு. நம்ம கூட இந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் நான் அப்படிங்கிறத சேர்த்தோம்னா ஓடு ப்ளஸ் நான் ஓடினான் அப்படிங்கிற மீனிங் கிடைச்சது. ஆக he ran fast on the road last Monday அப்படிங்கிற இந்த வாக்கியத்துடைய மீனிங், அவன் போன திங்கள் ரோட்டின் மீது வேகமாக ஓடினான். இப்ப இந்த சென்டென்ஸை கவனிங்க. they remain angry with Raju even now. நாம இந்த வாக்கியத்துடைய மீனிங்கை பார்க்கணும்னாலும் வழக்கம் போல முதல்ல அந்த சப்ஜெக்டான தே அப்படிங்கிற வார்த்தையினுடைய மீனிங்கை கீழே சொல்லி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்தினுடைய கடைசிக்கு போயிட்டு அப்படியே இதில் போட்டுக்கிற நம்பர் படி ரைட் டு லெஃப்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் போதும். இதனுடைய தமிழ் மீனிங் அக்யூரேட்டாக கிடைச்சிரும். நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, எந்த இடத்துலையாவது ஒட்ட வைக்கிறதுக்காக நம்ம 1-2 எழுத்துக்கள் தேவைப்படும். அது தெரியல அல்லது பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல டேஷ் போட்டுக்குங்க. அப்புறம் மீதி எல்லாம் கீழே எழுதி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டாக படித்து நம்ம காமன் சென்ஸில் தோணுவாங்க என்ன போடலாம்னு நம்ம போட்டுக்கலாம். எங்க சொல்லுங்க? தே, அவர்கள். நவ், இப்போது. ஈவன், கூட. நாம் இங்கே ஒன்று கவனிக்கணும். இந்த ஈவன் அப்படின்னா கூட, அதுக்கு அடுத்து என்ன சொல்லுமோ அது கூட. ஈவன் ராமுனா ராமு கூட, ஈவன் சோமு அப்படின்னா சோமு கூட. இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ஈவன்கிற வார்த்தையை அப்படிங்கிறத நீங்கள் இன்னமும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, நாம் ஒன்லி அண்ட் ஈவன் அப்படின்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி அதை போய் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். ஆக ஈவன் நவ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனுடைய மீனிங் இப்போது ப்ளஸ் கூட இஸ் ஈக்குவல் டு இப்போது கூட அப்படிங்கிற சென்ஸ் கிடைச்சது. இப்போ நம்பர் 3க்கு வந்துடுவோம். ராஜு, ராஜு. வித், உடன். நாம் இங்கே கவனிக்கணும், ரைட் டு லெஃப்டாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஆக வித்னா உடன், அதுக்கடுத்து சுமாருடன், வித் ராமுனா ராமுடன், வித் சோமுனா சோமுடன், இங்கே வித் ராஜுன்னு இருக்கு. அப்போ ராஜு உடன், அதாவது ராஜு ப்ளஸ் உடன் அப்படிங்கும் போது இதை சேர்த்து சொன்னோம்னா ராஜு உடன் அப்படின்னு கிடைக்குது. இந்த இடத்துல இந்த வு அப்படிங்கிற ஒரு லெட்டரை தமிழுக்கு தகுந்த மாதிரி நாம் தாராளமாக ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்பர் 4க்கு வருவோம். ஆங்க்ரி, கோபமாக. ரிமைன்,
தொடர்ந்து இரு. இப்போ இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று ஒட்ட வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது தெரியலனா அங்கே டேஷ் போட்டுங்க. அப்புறம் இந்த தமிழ் வாக்கியத்தை லெஃப்ட் டு ரைட்டாக அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் சென்ஸ் படி ஒன்று தோணும். அந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் அங்கே ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படித்து பார்க்கலாம். அவர்கள் இப்போது கூட ராஜுவுடன் கோபமாக தொடர்ந்து இரு கூட கிறார்கள். அவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால கிறார்கள் அப்படிங்கிறதுனா இரு பிளஸ் கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சென்ஸ் நமக்கு இங்கே கிடைச்சது. ஆக இதனுடைய மீனிங், அதாவது தே ரிமைன் ஆங்கிரி வித் ராஜு ஈவன் நவ் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினுடைய மீனிங், அவர்கள் இப்போது கூட ராஜுவுடன் கோபமாக தொடர்ந்து இருக்கிறார்கள். இப்போ மறுபடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம எந்த இடத்துலையாவது கூட 1-2 எழுத்துக்களை தமிழுக்கு தகுந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம்னு சொல்றது தெரியலேன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல கீழே அந்த தமிழ் மீனிங் எழுதிட்டு அப்புறம் கடைசியில் லெஃப்ட் டு ரைட்டாக படித்து பார்த்து உங்கள் காமன் சென்ஸ் படி தோன்றதை கூட ஒட்ட வச்சு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இந்த வாக்கியத்துடைய மீனிங்கை பார்ப்போம். இதுலேயும் நம்ம வழக்கம் போல் நம்ம முதல்ல சப்ஜெக்டான வி அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங்கை சொல்லிக்குவோம். அப்புறம் இந்த வாக்கியத்துடைய கடைசி போய் ரைட் டு லெஃப்டா இதில் போட்டுக்கிற நம்பர் படி டிரான்ஸ்லேட் பண்ணால் போதும். இதனுடைய மீனிங் கிடைச்சிரும். எங்க சொல்லுங்க? வி, நாங்கள். இப்போ நம்ம இந்த வாக்கியத்துடைய கடைசிக்கு போயிடுவோம். மார்ச், மார்ச். இன், இல். இப்போ தமிழுக்கு தகுந்த மாதிரி இன் மார்ச் அப்படிங்கிறதுக்கு மார்ச் பிளஸ் இல் அப்படின்னா மார்ச்சில் அப்படின்னு நம்ம அந்த தமிழுக்கு தகுந்த மாதிரி இச் சி அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம தாராளமாக உங்கள் காமன் சென்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். தெரியலனா அந்த இடத்துல டேஷ் விட்டு அப்புறம் நம்ம கடைசியாக கூட ஒட்ட வச்சுக்கலாம். சேர்மன், சேர்மன். இப்போ இங்கேயும் நமக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே எதுவும் ஒட்ட வைக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம டேஷ் போட்டுங்க. அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். ரவி, ரவி. இந்த இடத்துலையும் நமக்கு இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அங்கேயும் நம்ம டேஷ் விட்டுங்க. அப்புறம் கடைசியில் பார்த்துக்குவோம். எலெக்டட், தேர்ந்தெடு, தேர்ந்தெடு. இதுவும் நமக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இப்போ பக்கத்தில் டேஷ் போட்டுக்குவோம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் படி லெஃப்ட் டு ரைட்டாக படிக்கும்போது நமக்கு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு 1 அல்லது 2 எழுத்து ஒட்ட வைக்க வேண்டி வரும். அதை தாராளமாக நம்ம யார்ட்டையும் கேட்காம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட்டாக படிப்போம். நாங்கள் மார்ச்சில் சேர்மனாக, இந்த இடத்துல ஆக அப்படிங்கிறத ஒட்ட வச்சோம்னா சரியா வரும். சேர்மனாக ரவியை, இந்த இடத்துல ரவி கூட ஐ அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் ஒட்ட வச்சோம்னா ரவியை அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. தேர்ந்தெடு, அதாவது மார்ச்சில் அப்படின்னு சொன்னால தேர்ந்தெடு, இங்கே நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு தேர்ந்தெடுத்தோம், அதாவது கூட தோம் அப்படிங்கிறத ஒட்ட வச்சோம்னா தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. ஆக வி எலெக்டட் ரவி சேர்மன் இன் மார்ச் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துடைய மீனிங், நாங்கள் மார்ச்சில் சேர்மனாக ரவியை தேர்ந்தெடுத்தோம். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிக்க. ஐ கேவ் வேலு எ புக் எஸ்டர்டே. இந்த வாக்கியம் நம்ம வழக்கம் போல முதல்ல இந்த சப்ஜெக்டான ஐ அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங்கை சொல்லிட்டு அப்புறம் இந்த வாக்கியத்துடைய கடைசிக்கு போய் இதில் போட்டுக்கிற நம்பர் படி ரைட் டு லெஃப்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது எங்கேயாவது 1 எழுத்து 2 எழுத்து நமக்கு ஒட்ட வைக்க வேண்டிய தேவை இருக்கும். அது தெரியலன்னு சொன்னால் டேஷ் விட்டு நம்ம கீழே தமிழ் அர்த்தத்தை எழுதிக்குவோம். அப்புறம் கடைசியில் அந்த தமிழ் வாக்கியத்தை லெஃப்ட் டு ரைட்டாக படித்து பார்க்கும்போது நமக்கு காமன் சென்ஸ் படி நமக்கு அங்கே தோணும் இந்த எழுத்தை போடுறான்னு. அதை நீங்கள் யார்ட்டையும் கேட்காம தாராளமாக போட்டு இதனுடைய மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதனுடைய மீனிங்கை பார்க்கலாம். எங்க சொல்லுங்க? ஐ, நான். இப்போ இந்த வாக்கியத்துடைய கடைசிக்கு போயிடுவோம். எஸ்டர்டே, நேற்று. அ புக், ஒரு புத்தகம். இந்த இடத்துல அ அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம், புக் அப்படின்னா புத்தகம், ஆக ஒரு புத்தகம். இப்போ நம்பர் 4க்கு வருவோம். வேலு, வேலு. இப்போ இங்கே வேலு அப்படின்னு எழுதணும்னா நான் நேற்று ஒரு புத்தகம் வேலு அப்படின்னு வருது. இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் ஒட்ட வைக்க வேண்டிய தேவை இருக்குன்றதை புரிஞ்சுக்குவோம். அதை நம்ம இந்த வாக்கியத்தை கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்துக்குவோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்து அல்லது எக்ஸ்பிரஷன் தேவையோ அதை நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம நம்பர் 5க்கு வந்துடுவோம். கேவ், கொடு, கோடு. இப்போ இதை நம்ம படித்து பார்த்தோம்னா நான் நேற்று ஒரு புத்தகம் வேலு கொடு அப்படின்னு வந்திருக்கு. நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி இதை சொல்ல விரும்பணும்னா 1-2 எழுத்தை நம்ம காமன் சென்ஸ் படி ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டாக படித்து பார்ப்போம். நான் நேற்று ஒரு புத்தகம், இந்த இடத்துல ஐ ஒட்ட வச்சுக்கலாம். ஒரு புத்தகத்தை அப்படின்னு சொல்லி வரும். ஒரு புத்தகத்தை அப்படிங்கிற சென்ஸ் கிடைக்கும். அடுத்தது வேலு அப்படின்னு வந்துருக்கு. அதுக்கப்புறம் கொடு அப்படிங்கிற வார்த்தை வந்து கவனிக்க. கொடுங்கிறதுனால வேலு அப்படிங்கிறது வேலு பிளஸ் இக்கு, வேலுவுக்கு, தமிழுக்கு தகுந்த மாதிரி வேலுவுக்கு அப்படின்னு நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துருக்கனால நான் நேற்று ஒரு புத்தகத்தை வேலுவுக்கு கொடுத்தேன். இப்போ கொடு பிளஸ் தேன், கொடுத்தேன். இப்போ இத்தேன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நாங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். ஆக இந்த ஐ கேவ் வேலு எ புக் எஸ்டர்டே இந்த வாக்கியத்தினுடைய மீனிங், நான் நேற்று ஒரு புத்தகத்தை வேலுவுக்கு கொடுத்தேன். இங்கே சில சென்டென்சஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். இதை இப்போ பார்த்த மெத்தடில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. உங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த டெக்னிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தமிழே தான் ஆங்கிலம், சரிதானே? ஆக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இங்கொன்னும் அங்கொன்னுமா வீடியோஸில் மட்டுமே ரேண்டம் ஸ்டடீஸ் பண்ணாமல் முறைப்படி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அந்த படிப்பு எங்கிருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.